முடிஞ்சு 7வது மாதமும் முடிய போகுது. இந்த 7 மாதத்துல கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில செஞ்சு கொண்டு வராங்கல்ல. ஹல்லேலூயா. யோவான் 14:14 பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோட நாமம் பார்த்தீங்கன்னா உண்மையாவே ரொம்ப ரொம்ப பெருசு. அவருடைய இயேசு கிறிஸ்து என்ற பெயர் சொன்னாலே பிசாசு வந்து ஓடும். ஹல்லேலூயா. உண்மையாகவே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும் வாசிக்கலாங்களா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. உண்மையாக பார்த்தீங்கன்னா 40 வருஷமாய் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா கால் இல்லாத அவன் வந்து இருக்கிறான். பார்த்தீங்கன்னா தேவாலயத்துல அவன் உட்காந்து ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல அந்த சபையில பார்த்தீங்கன்னா யோவானும் பேதுரு 2 பேர் வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து கால் இல்லாதனால அவர் ரொம்ப மனசு கஷ்டத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ யோவானும் பேதுரும் வந்து இந்த மனுஷனை பார்க்கும்போது அவங்களோட இதயத்துல வந்து ஒரு சம்பவம் வந்து ஆண்டவருக்கு வந்து தோன்றினது. அதாவது பார்த்தீங்கன்னா 38 வருஷமாய் வந்து ஒரு மனுஷன் வந்து கால் இல்லாத மனுஷனை வந்து ஆண்டவர் வந்து சுகம் கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? இந்த விசுவாசம் வந்து அவங்களுக்குள்ள தோன்றதுனால அந்த மனுஷனை பார்த்து ஒன்று சொல்றாங்க. அந்த மனுஷனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளியும் பொண்ணும் வந்து என்கிட்ட இல்லை, உண்மையாக வெள்ளிய பொண்ணு என்கிட்ட இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? சொன்னோட அந்த மனுஷன் வந்து உண்மையாக எதிர்த்து நடந்து துள்ளி குதிச்சாங்களாம். துள்ளி குதிச்ச வேலையில பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜெப ஆலயத்தில் வந்து நிறைய மக்கள் இருப்பாங்க. இந்த ஆச்சரியத்தை பார்த்து 40 வருஷமாய் வந்து அந்த மனுஷன் வந்து நடக்காம இருந்தாங்க. இது எப்படி நடந்தது என்று சொல்லிட்டு ஒரு கொஞ்சமான மக்கள் வந்து நிறைய மக்கள் வந்து கூடும்போது பார்த்தீங்கன்னா பேதுரு யோவான் வந்து ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. அப்போ மனுஷனை பார்த்து சொல்றாங்களா, என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா 12வது வசனம் வாசிக்கலாம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுப பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, இது வந்து என்னோட சுயத்தினால நான் உண்மையா செய்யல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் செஞ்சுன்னு சொல்றாங்க. 16வது வசனம் வாசிக்கலாங்களா? அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொன்னேன்னு சொல்றாங்க. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனோட அந்த நடக்க முடியாத அந்த மனுஷனுடைய கால் பார்த்தீங்கன்னா நடக்க முடிஞ்சது. ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்துக்கு வந்து ஒரு பெரிய வல்லமை உண்டு. நம்மளோட வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைக்குள்ளாய் போகும்போது, வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, வறுமை வரும்போது இயேசுவின் நாமத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், மனுஷனை தேடி போறோம். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு சாட்சி தான் உங்ககிட்ட சொல்றேன். அவங்க அம்மா வந்து ரொம்ப முடியாம இருந்தாங்க, தண்ணி கூட குடிக்க முடியாம இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வீட்டுல ப்ரேயர் பண்ணாம ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாவே ரொம்ப அலைச்சல் போனாங்க. டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு திடீர்னு ஒரு ஆண்டவர் பேசுனதுனால எல்லாரும் முட்டி போட்டு ஜோம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தூங்கிட்டாங்க. தூங்கிட்ட உடனே பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்க முடியாத விடையால 3 மணிக்கு எதிர்த்து தண்ணி குடிச்சிருக்காங்க. 3 நாளா குடிக்க முடியாது. அப்போ அவங்க என்ன ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா
உலக பிரமாணமா வெளியே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அங்கே போகலாம், எங்கே போயிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்ததுனால ஆண்டவர் அந்த நைட்டில் அவங்க வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்ததுனால வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாங்க. நம்மளோட வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம பிறரை நோக்கி ஓடவே கூடாது. ஏன்னா உலகத்தானுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்குற தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர்கிட்ட அவருடைய கரத்தினாலே எல்லாமே செய்ய முடியும். ஏன்னா அவருடைய கரத்திற்கு இல்லை சகலமும் அதிசயம் அற்புதமா செய்ய அவர் நல்லவராக இருக்கிறதுனால வந்து அவரை தான் நம்ம எப்பவுமே தேட வந்து நம்ம எப்பவுமே இருக்கணும். இன்னொரு வசனம் ஒன்று வாசிக்கலாம். அவராலே என்று அப்போஸ்தலர் 4:12 படிக்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடவும் இல்லை. அல்லேலூயா. அவராலே என்று ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. உண்மையாக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக இந்த பூமியில வந்து மனுஷன் உருவம் எடுத்து அவர் 31வது வயதுல பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியர்கள் செஞ்சாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல வந்து நிறைய மக்கள் வந்து நம்ம கிட்ட வந்து செய்வன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா அவருடைய ஜீவனையே நம்மளுக்காக கொடுத்தாரு. அல்லேலூயா. உண்மையாக அவராலே என்று ரட்சிப்பு நம்மளுக்கு இல்லை. அல்லேலூயா. ஒரு சில நேரத்துல நம்ம பலவீனமான நேரத்துல ஏதோ பாவம் செய்யும் போதோ ஜெபிக்காத நேரத்துல கூட வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது வந்து நிச்சயமா வந்து ஆண்டவர்களுக்கு வந்து நமக்கு உதவி செய்ய அவர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 91 வாசிக்கலாங்களா? உன்னதமானவரின் அருள் இருக்கிறவர் சர்வ வல்லமை நிறைந்தவர். நான் கர்த்தரை நம்பி நீர் என்னை அழைத்தவர் என் தேவனை நம்பியிருக்கிறேன். அவர் ஒரு வேலையை கண்டு 10 வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 91:1 10 வரைக்கும் வாசிக்கலாம். மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுடன் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரை அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேணுடைய கண்ணிக்கும் பாலாகும் கொள்ளைக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமும் ஆகும். இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் கம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டார். ஆகையால் பொல்லாங்கு உனக்கு நேரிடாது, பாதையும் கூட அது. அல்லேலூயா. உண்மையாகவே இந்த 91வது வசனம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பலவீனமா இருக்கும்போது இந்த வசனத்தை நம்ம வந்து வாசிச்சு உண்மையாகவே ஆண்டவர் நம்மளுக்கு பரிபூர்ண சுகம் தர நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நீ உங்களுக்கு வந்து பலவீனமா இருக்குங்க, ஜுரம் வந்ததுன்னா நிறைய தடவை என் பிள்ளைங்களுக்குலாம் ஃபீவர் வந்ததுன்னா எங்கள் ஃபாஸ்ட் அம்மா சொல்லுவாங்க, நீ ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகிறதை காட்டிலும் இந்த சங்கீதம் 91 வந்து உன்னோட பிள்ளையை பேர் போட்டு வாசிச்சு நீ 7 தடவை படி. ஏன்னா 7 என்ற சம்பூர்ணம் பார்த்தீங்களா ஆசீர்வாதம். அதை 7 தடவை வந்து படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாய் கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. எந்த வாதையும் எந்த பொல்லாப்பும் வந்து நம்மளுக்கு நேரிடவே நேரிடாது. அல்லேலூயா. 11வது வசனம் பாத்தீங்களா, என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படிக்கு எனக்காக தமிழ் தூதர்கள் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வெளியே போறோம் பாத்தீங்களா, நம்மளுக்காக வந்து ஒரு தேவ தூதர் ஆண்டவர் வச்சிருக்காரு. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு தேவ தூதர் வச்சிருக்காங்க, பெரியவருக்கு நம்ம தேவ தூதர் வச்சிருக்காங்க, வயசானவங்களுக்கு தேவ தூதர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதான் பாத்தீங்கன்னா உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார். அல்லேலூயா. எந்த பொல்லாப்பும் எந்த வாதையும் வந்து நமக்கு நேரிடவே நேரிடாது. அல்லேலூயா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்மளோட வாயில வந்து ஜீவன் இருக்குது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எதை வந்து அறிக்கை எடுக்கிறோமோ அது நிச்சயமா நடக்கும். நான் நிறைய நேரத்துல வந்து எப்பவுமே வந்து நான் ஆப்போசிட்டான வார்த்தை சொல்லவே மாட்டேன். நிறைய பேர் என்கிட்ட ஆப்போசிட்டான வார்த்தை சொல்லுவாங்க, நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஜீவன் உள்ள வார்த்தை நம்ம கிட்ட இருக்கு. நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ நம்ம பயந்த காரியம் அப்படியே நடந்ததுன்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லிடுது. அதனால எப்பவுமே நம்மளோட வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்களை குறிச்சோ சரி, பிள்ளைங்க ஒருவேளை படிப்புல ஒருவேளை அறிவுல கம்மியா இருக்கலாம், நம்மள பொருளாதாரத்துல ஒருவேளை நம்ம இப்போதைக்கு எல்லாம் டெம்பரவரி தான், பொருளாதாரத்துல ஒருவேளை நம்ம கம்மியா இருக்கலாம், பிள்ளைங்க ஒரு படிப்புல வந்து கம்மியா இருக்கலாம், நம்ம வந்து அநேகர்கிட்ட கடன் வாங்கிட்டு ஒரு கடன் வந்து ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ அந்த மாதிரி கூட இருக்கு. எது சும்மா டெம்பரவரி தான். இந்த கஷ்டமான நேரத்துல எப்பவுமே ஜீவன் உள்ள வார்த்தை பேசுறேன். என் பிள்ளை நல்லா படிக்கும், நான் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன், நான் கடன்
வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து ஆண்டவரோட வார்த்தையை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிச்சுன்னு பார்த்தீங்களா, பிசாசு வந்து நம்ம ஜெயிச்சிடும். பிசாசு வந்து எப்பவுமே வந்து வியாதி கொடுத்து தான் நம்ம கஷ்டப்படுத்துவான், வறுமை கொடுத்து தான் கஷ்டப்படுத்துவான். ஆனால் நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் வந்து ஜீவனுள்ள வார்த்தை வந்து நம்ம பேசணும். ஏன்னா மரணமும் ஜீவனும் நம்மளோட நாவின் அதிகாரத்தில் வச்சு. சின்ன பிள்ளையா இருக்கல, நீங்க உண்மையாக படிப்புல ஒரு மேக்ஸோ இங்கிலீஷோ சயின்ஸோ எதுவோ கஷ்டமா இருந்தா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே, ஏன்னா பைபிள் சொல்லுது ஒரு ஞானத்தில் குறையிலவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கணுமா. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்பவுமே ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜோம் மட்டும் நீங்க படிச்சு பாருங்களேன், எல்லா சப்ஜெக்டும் நீங்க சூப்பரா படிப்பீங்க, கிளாஸ்லயே ஃபர்ஸ்டா வருவீங்க. சிறு பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவங்களை நம்ம கூட பாத்தீங்கன்னா வேலை ஸ்தலத்துல வந்து நிறைய பேர் நம்மளை காயப்படுத்தி இருக்கலாம், கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனா அவங்க மத்தியில வந்து ஆண்டவர் நிச்சயமா வந்து அவங்கள வந்து அவங்க வந்து உலகத்தாண்டத்துல நம்ம ஆண்டவரோட பிள்ளையர்னால நம்ம வந்து எப்பவுமே கோவப்படவே கூடாது. அவங்க ஏதாவது நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தாலும் வீட்டுக்கு வந்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜெபிச்சு பாருங்களேன், மறாத நாள் வந்து உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை வந்து காண செய்வாரு. நான் வேலை ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில கடையெல்லாம் போகும்போது ஒரு சில ஒரு மாதிரி பேசுவாங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இவங்க இப்படி பேசுறாங்க. ஏன்னா என்னோட வேலை நான் கரெக்டா இருப்பேன். ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா அந்த மேனேஜரோ அந்த மேடம் வந்து அப்படியே அந்த கடையில இருந்து வேற கடை வந்து மாத்திருக்காங்க, அப்படியே மாத்திருக்காங்க. அவங்கள நான் பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். நான் ஜஸ்டிஸ் எல்லாத்துல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எசப்பா எனக்கு கஷ்டமா இருந்தா நினைச்சிருக்கேன். நம்மளோட உள்ள இருந்தவங்களை வந்து ஆண்டவர் அறிகிற தேவனா இருக்காங்க பாத்தீங்களா. அப்ப அவங்களே மாத்திருந்த போல நம்மளோட வேலை ஸ்தலத்திலயும் சரி, யார் நம்மளுக்கு விரோதமா பேசினா முறுமுறுக்கவே இருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஆண்டவர் சமூகத்துல வந்து சோமோடும் போது நிச்சயமாக வந்து ஆண்டவர் வந்து மாற்றம் வந்து நல்லவதா இருக்கிற. ஹல்லேலூயா. எப்பவுமே வந்து ஜீவனுள்ள வார்த்தை நீங்க பேசுங்க, உங்களோட வாழ்க்கை தர நிச்சயமாகவே உயரும். ஏன்னா என்னோட விசேஷம் சொல்றது கதையில என்னோட சாட்சி சொல்லும்போது, அப்படியா உங்களோட வாழ்க்கையில செஞ்ச ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில செய்ய மாட்டாரா சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. வாலிப பிள்ளைங்க மத்தியில சிறு பிள்ளைங்க மத்தியில வந்து என்னோட நான் சாட்சி சொல்றேன். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில எப்பவுமே வந்து ஜீவனுள்ள வார்த்தை நீங்க பேசுகிறவங்களா இருங்க. கஷ்டம் இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் அதை வந்து இயேசுவின் நாமத்தினால, அவர் நாமத்தினால நீங்க சொல்லிக்கிட்டே, இயேசுவின் நாமத்துல அந்த வியாதியை குடும்பத்தை விட்டு போகணும், இயேசுவின் நாமத்துல அந்த வறுமையை குடும்பத்தை விட்டு போகணும், இயேசுவின் நாமத்துல ஒரு பிள்ளைங்க ஒண்ணுமே தெரியல மக்கள், இந்த இயேசுவின் நாமத்தினால இந்த மக்கள் நாம இயேசுவின் நாமத்தை